எல்லாருக்கும் வணக்கம். முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில 2வது ப்ரோமோல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, டிக்கெட் டு ஃபினாலே. நீங்க யார் கிடைக்கூடாதுன்னு நினைச்சீங்க? ராணவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன் சார். ராணுவுக்கு ஜெயிக்காமலே ஒருத்தவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் வேணும்ன்றதுனால அவன் பிடிவாதமா இருந்தான். ஆஹா. மந்திரி நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். ம். ரயான் போகக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். ரயான் வந்து முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் சார். ரயானுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ரயான் வந்து லீடிங் பண்ணுமா, சரி இப்படி போகக்கூடாது, ஒரு மேட்ச் பண்ணி வரணுன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு சார். அப்போ எல்லாரும் சேர்ந்து ரயனுக்கு கட்டம் கட்டிட்டாங்க. அதாவது யார் யாருக்கு டிடிஎஃப் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்கும்போது ரயனுக்கு தான் போகக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்கன்னா, அப்போ ரயனுக்கு தான் போயிருக்கும் லாஜிக்கலி. ஏன்னா அவன் தான் நல்லா விளாண்டுருக்கான்னு வைங்களேன். அதாவது இதில் பாசிட்டிவான கேம் இருக்கா, நெகட்டிவான கேம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை விட என்ன மாதிரியான ஒரு கேமுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் ஃபேவரட்னு ஒன்று இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். முத்துக்குமார் ஜெயிக்கணும் சில பேருக்கு ஆசை இருக்கும். சௌந்தர்யாவோட க்யூட்னஸ் பிடிச்சின்னா சௌந்தர்யா ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா கை ஒடிஞ்சு கூட தைரியமாக நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கனால அவன் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். தீபக் ப்ரோ வந்து எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாருன்னா அவர் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். மஞ்சரி ஜெயிக்கணும்னு பல பேருக்கு ஆசைகள் கம்மியாக தான் இருக்கும். பவித்ரா ரொம்ப பாவம், அதனால் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்கும். வேறு யார் இருக்காங்க? இன்னும் ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது. அதாவது அருணும் விஷாலும் மிக அற்புதமான நண்பர்கள். அவர்கள் 2 பேரும் அந்த நட்புக்கான ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்காக அவங்க ஜெயிச்சிருந்தா கூட நல்லாயிருக்கும். இப்படிலாம் நம்ம ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் என்ன காரணம் சொன்னாலும் அங்கே விளையாடணும், அந்த கேமை புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கேம் ஆடினா தான் ஜெயிக்க முடியும். அதுதான் அங்கே கான்செப்ட்டு. ஸோ ரயன் வந்து எடுத்தோடனே ஒரு பாயிண்ட் வந்த பிறகு ஒரு நல்ல லீடு வந்ததுக்கப்புறமேட்டு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ரயன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல எந்த வித தவறுமே கிடையாது. ஏன்னா விளையாட்டுனா நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும். அடுத்தவன் வந்து தோத்தா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த வீரியமும் இருக்கணும், அதே மாதிரி அடுத்தவங்களை வந்து எப்படி தோக்கடிக்குது அப்படிங்கிற அந்த சூட்சமும் மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ரயன் வந்து 2 இடத்துல வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் என்னன்னா, அந்த ஃபோன் கால் ஃபஸ்ட்டு எடுத்தது முத்துக்குமார் எடுத்ததையும் அந்த பையன் ஒத்துக்கல. அதே மாதிரி அருண் வந்து எடுத்தார்ல, அதையும் வந்து அந்த பையன் ஒத்துக்கல. எனக்கு அந்த பாயிண்ட் வேணும், நான் வந்து ஃபுல்லாக லீடிங்கில் இருக்கணும், வேறு யாருக்குமே அந்த ஆப்ஷன்ஸே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்தது தான் ராயனோட ஒரே வேலை. டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையன் தான் அவன் மற்றவங்க சொல்கிறாங்களே இல்லையா, எல்லாரும் அந்த பையன் தான் வந்து நான் வெளியே என்னெல்லாம் டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு அந்த பையனே சொல்ல ஆரம்பிச்சு. அது வந்து சில டாஸ்கில் வந்து அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த பையனோட ஃபிட்னஸ் வந்து அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வந்து இப்போ 21 பாயிண்ட் வரைக்கும் அந்த பையனை கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இது வெளியே போகிறது யார் அப்படின்னு ராணுவ தான் முதல் ஆளுன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டாங்க. ரயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் யார் இன்னொரு ஆள் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸோ இவங்க எல்லாமே எதை நியாயப்படுத்துகிறாங்க. இப்போது தீபக் ப்ரோ ஏன் சொல்கிறாரு, மஞ்சரி வந்து எதுக்கு ராணுவ சொல்கிறாங்கன்னா, ராணுவ வந்து கேம் ஆடுறான். அதாவது மஞ்சரி சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்து எதுக்கு ராணுவ சொல்கிறாங்கன்னா, ராணுவ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமில் முழு ஈடுபாட்டோடு ஆடலை. சில கேம் நல்லா ஆடி இருக்கான், சில கேமில் எஃபோர்ட் போட்டிருக்கான். அந்த எஃபோர்ட் அந்த தண்ணி குடிக்கிற அந்த கேம் ஆடணும், இல்லை வந்து அந்த பாலை உருட்டி வர கேம்லாம் நல்லா தான் விளையாண்டுருந்தான், அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாண்டி வந்து இன்னும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா டீம் மெட்ஸுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. ரயனுக்கே இப்போ அப்படி தான் அந்த மனநிலை இருக்குது. ரயன் அடுத்த 16 நாட்கள் வந்து மிக முக்கியமாக இந்த ஆட்டிடியூட்லேருந்து அவன் எப்படி மீண்டு வந்து டீமுக்குள்ளே மிங்கிள் ஆக போகிறானே தெரியல. பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் ரயன் வந்து தனியாகிட்டான். இப்போ அடுத்த வாரம் சர்வைவாகி கொண்டு போகணும். டிடிஎஃப்ல ஃபைனல் ஸ்டேஜ் போனாலும் ஓட் பர்சன்டேஜ் வந்து எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது முழுசாக தெரில. இப்போ ராணுவ சொன்ன மாதிரி அந்த ஆர்எம் அப்படிங்கிற கான்செப்டில் ஆர் தான் வந்து கான்செப்டாக இருந்தாலும் அந்த ஆர் வந்து ரயனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கு. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வெறும் வந்து இந்த டாஸ்க்கு ஜெயிக்கிறது மட்டும் பத்தாது, மக்கள்கிட்ட செல்வாக்கு வாங்கணும். அது வந்து ரயனால் இப்போதைக்கு வாங்க முடியல அப்படிங்கிறத உணர முடியுது. இப்போ அந்த டாஸ்க்கை வச்சு பண்ண முடியுது. ஆரம்பத்துலேருந்தே இந்த ஓட் பில்டிங் பண்ணணும். நம்ம சௌந்தர்யா கிட்ட பேசுறது எப்படி, பவித்ரா கிட்ட பேசுறது எப்படி, அவங்ககிட்ட எப்படி உருட்டுறதுங்கிற அந்த கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதை வந்து தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் முதலே செஞ்சுருக்கணும். ஓட் பர்சன்டேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சுருக்கணும். அது செய்யாமல் விட்டது கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் நோக்கி தான் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. பார்ப்போம் என்ன பேசுகிறாரு விஜய் சேதுபதி. இன்றைக்கி சாட்டர்டே வந்து எப்பயுமே கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஸோ என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேசுவோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. மறுபடியும் சந்திப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.